துரை, அந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனிப்பா. இந்த வீட்டுல குழந்தைய கவனிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. குழந்தைகளை கொஞ்சம் பார்க்கப்படாதா? சுலோ, நான் தான் வேலையா இருக்கேனே, நீ யாரும் போய் கொஞ்சம் குழந்தைங்களை கவனிக்க கூடாதா? சே, இந்த வீட்டுல நிம்மதியா படிக்க கூட முடியல. அந்த குழந்தைங்க அழுகி யாராவது நிறுத்த போறீங்களா இல்லையா? தாத்தா, எதுக்கு எடுத்தாலும் தாத்தாவை கூப்பிடுங்க. அந்த குழந்தைங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்குதுங்க. போய் அதுங்களை சமாதானப்படுத்துவோம், அதுங்க அழுகிய நிறுத்துவோன்ற அக்கறை யாருக்கும் கிடையாது. எல்லாரும் தலா ஏல விட்டுக்கிட்டு இருக்கீங்க. வர வர இந்த வீட்டுல எல்லாருக்கும் வயசாகுதே தவிர ஒருத்தருக்காவது பொறுப்புன்றது இல்லாம போச்சு. போய் அதுங்க அழுகிய யாராவது நிறுத்துங்க. போங்க. யாருமே வரமாட்டாங்க போல் இருக்கு. நம்மளே அழுகி நிறுத்திடலாமா? நீ முதல்ல நிறுத்து. நீதான் முதல்ல நிறுத்தணும். நீ முதல்ல நிறுத்து. சரி, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அழுகி நிறுத்திடலாம். யாராவது அந்த குழந்தைகிட்ட நல்லதனமா பேசி அழுகி நிறுத்த கூடாதா? டே கபாலி, உமா, இப்ப அழுகி நிறுத்த போறாங்களா? வந்து உதக்கிட்டுமா ராஸ்கர். அதுங்கதான் அழுகையை நிறுத்தி ரொம்ப நேரமாச்சே. ஏன் இப்படி உங்களுக்கு அர்த்தம் இல்லாம கோபம் வந்துகிட்டே இருக்கு? நான் அழுகி வைக்கிறதா மடையா முட்டா போதுமா? இப்படி தனக்குத்தானே பேசிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்னப்பா அம்மா அவனை கிண்டல் செய்யறாங்க? அவளுக்கு வேற என்னடா வேலை? ஏண்டா தர, உனக்கு 2 பிள்ளைகளாச்சு, அதுகளை நீ கவனிக்க வேண்டாமா? அவனுக்கு எங்க நேரம் இருந்து அதுக்கெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் பத்தல. என்னையே மாமா வம்பு கிழிக்கிறீங்க? ஐயோ, அப்பா சும்மா தமாஷுக்கு சொல்ற. நான் எப்போது உன்னை கவனிக்கிறேன்னா, நான் உன்னை கவனிக்கிறேன்னா நிக்கிறியே. இந்த உட்கார் உட்கார். நிக்கலாமா நீ? இந்த பாத்தியா பாத்தியா, என்ன உட்கார சொல்லல, எனக்கு நாற்காலி போடல, இவனுக்கு. பரவாயில்ல மாமா, நீங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க மாமா. போரும் போரும் கடைச்ச சீட்டை அரசியல் மாதிரி கெட்டியா பிடிச்சாச்சு. அப்புறம் வாயால விட்டு மரியாதை. சௌகரியமா நீயே உட்காரு. 4 மாசம் ஆச்சு நான் பாக்குறேன்னா, இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே தானே பாக்குறேன். இந்த வீட்டுல எந்த வேலை? ஐயோ, என் மூக்கு கண்ணாடியை காணோமே. சுலோ, என் மூக்கு கண்ணாடி எங்கெங்க வச்சேன்னு பாருமா. என்னால எந்திரிக்க கூட முடியல. அவ மூக்கு கண்ணாடியை தேடிக்கிற தவிர மத்த எல்லா வேலையும் அவளையே கவனிச்சுக்கிறான். பாவம். கொஞ்சம் இருங்கப்பா. அண்ணி, எங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னாதான் தேடி கண்டுபிடிக்க முடியும். என் ரூம் அலமாரில கொஞ்சம் பாருமா. அங்க பாத்துட்டு இல்லையே. இன்னும் நல்லா தேடி பாருப்போம். ஐயோ, யாராவது கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் நானே தான் தேடிக்கணுமா? ஏதோ உனக்கு மூக்கு கண்ணாடி அம்மா கிட்ட சொல்லிடாதரா. அப்ப மூக்கு கண்ணாடி எனக்கு கொடு. சரி, நம்ம 2 பேரும் பால் பாதி எடுத்துக்கலாமா? உடச்சு தரையா? இது உடைக்கவே முடியலையேடா. இத எடுத்து உடச்சு ஆள் பாதி எடுத்துக்கலாமா? ஐடியா. என்ன இது இப்படி போட்டு கண்ணாடி உடைச்சு விட்டீங்களே? ஐயோ, என்ன இது? ஐயோ, கையெல்லாம் வேற கண்ணாடி ஏறிடுச்சு, ஒரே ரத்தம் வருது. என்ன இது இப்படி போட்டு உடைச்சிட்டீங்க? ஐயோ, இப்படி பண்ணிவிட்டீங்களே. மூக்கு கண்ணாடி வச்சுட்டாருன்னு தெரியலாமா? இது யார் மூக்கு நாடி இப்படி உடைஞ்சு போச்சு? அப்பா, இது உங்ககிட்டயா இருக்கு? இது விமலாதுப்பா. இது எப்படி தாத்தா உங்ககிட்ட கிடைச்சது? என்ன தாத்தா, என் கண்ணாடி எப்படி உடைச்சிட்டீங்களே? எப்படி தாத்தா அந்த கண்ணாடி எப்படி உடைச்சீங்க? கையில கண்ணாடி குத்திருச்சுமா, ரத்தம் வருது. அப்பா, ஏன்பா இப்படி உடைச்சீங்க? கையெல்லாம் கண்ணாடி ஏறிடுச்சுடா, ரத்தம் வருதுடா. தாத்தா, இது என்ன அம்மியில வச்சு நல்லா நசுக்கினீங்களா? எனக்கு கோவம் வரப்போகுது. நானா உடைச்சேன்? எல்லாம் பிள்ளைக்கு தான் உடைச்சதுங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பசங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டையே தூள் வைக்கிற போறாங்க. ரத்தம் வருதுடா. இருக்கிற செலவு பத்தாதுன்னு புது கண்ணாடி வாங்குற செலவு வேற. கண்ணாடிக்கு செலவாயிடுச்சேன்னு சொல்லி என் புடவை வாங்குறத நிறுத்திடுவீங்க? வேண்டாமா, நீங்க புடவையே வாங்கிங்க, எனக்கு கண்ணாடியே வேண்டாம். நான் குருடியாவே இருக்கேன். நீ சும்மா இருக்க. கண்ணாடி இல்லாம எப்படி இருக்க முடியும்? புடவை இல்லாம ஒன்னா இருக்கலாம். ஐயோ, ஏன்டா மடத்தனமா உளர்ற? அந்த 2 பசங்களையும் போட்டு உதைக்கணும். தரித்திரங்க, நல்ல கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டாங்களே. போமா, கண்ணாடி போனா என்ன கண்ணு தெரியாமலா போயிடும்? குழந்தைங்க அப்படிதான் விளையாடும். இப்ப என்ன? இப்ப அண்ணி, கண்ணாடி கிடைச்சிருச்சு. உங்க ரூம்ல தான் இருந்தது. தேங்க்ஸ். ஆமா, அப்ப உடைஞ்சது யார் கண்ணாடி? இதோ ஃப்ரேம் இருக்கு, தாத்தாவோட படிக்கிற கண்ணாடி.
என் மூக்கு கண்ணாடியை உடைச்சதுங்க. தரித்திர பசங்க. அந்த ரெண்டையும் இப்ப இங்க இழுத்துக்கிட்டு வா. கொடுக்கற உதையில 2ல 1 பாத்துடுறேன் நான். போங்க தாத்தா, கண்ணாடி போனா என்ன, கண்ணு தெரியாமலையா போயிடும்? குழந்தைங்கன்னா அப்படிதான் விளையாடும். என்ன இப்போ? அதுங்களுக்கு கண்ணாடி விளையாட்டு ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு ராத்திரி உன் கண்ணாடி எடுத்து கொடுக்குறேன், விளையாடட்டும்.